ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆசையை தூண்டி விடணும், அதைத்தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 7.5 சனி கட்டாயம் வேலை செய்ய மாட்டாரு. மனசுக்குள்ள ஐயோ நமக்கு இன்னொருத்தங்க போவாங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க அதை வாங்கிட்டு செய்வாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப பெருசாக போகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் 7.5 சனி, அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கோங்க. பிரச்சனைகளை நீங்களாக தானாக போய் வலையில் சுற்றிக்காதீங்க. இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்க 7.5 சனிங்கிறதுங்க மற்ற ராசிகள்லாம் எப்படி வேலை செய்ய முடியாது. மீன ராசிக்காரர்களுக்கு ஜன வசியமாக தான் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா சனிச்சந்திரனா பொதுமக்களுடைய ஈர்ப்பு, பொதுமக்களுடைய இது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா வந்து ஜனங்களோட ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருங்க. சுக்கரன் நேரம் நிச்சயமாக இருக்குது இந்த மாதம். கட்டாயம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனங்களுடைய ஆதரவு கிடைக்கும். 7.5 சனிங்கிறது இந்த அரசியலுக்கு மட்டும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாக தான் இருக்குது. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் ஜோதிடர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பூஜை யாகங்கள் வேலைகள்லாம் செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான ஜனவசியங்கள் ஏற்படும். பொதுமக்களுக்கு உங்கள் மேலே நல்ல மதிப்பு, இவருக்கு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி தலைமையிடம் அங்கீகரிக்கும், ஒரு பொறுப்பு கொடுக்கும். நிறைய காசு பணம்லாம் இந்த மாதம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.